ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. இன்னைக்கு +2 ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வந்திருக்கு. வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சில மாணவர்களுக்கு நீ எதிர்பார்த்த மார்க் வராமல் இருக்கலாம். அதுக்காக நீ தொகுண்டு போக வேண்டாம். எப்பயுமே ஒரு முயற்சியில் நம்ம எதிர்பார்த்த வெற்றி வரலன்னா அது ஒரு சின்ன பின்னடைவு தான். பட் அதுவே ஃபைனல் கிடையாது. ஸோ +1 +2 படிக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு பாருங்கள். உங்களோட கமிட்மெண்ட், இன்வால்மெண்ட், டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்கள். நிறைய டைம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாத ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ராக்ஷனாக இருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் அடுத்து பண்ணக்கூடிய +2 முடிச்சுட்டு பண்ணக்கூடிய கோர்ஸ்லேயோ டிகிரிலேயோ இதை ஓவர் கம் பண்ணி அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அனைத்து மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது இந்த வீடியோ கரண்டாக +2 ரிசல்ட் வந்து நான் NEET 2027 NEET தான் என்னோடய எய்ம் நினைக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஆனது இந்த வீடியோ. இந்த வீடியோவில் NEET ஸ்பைரோவோட எக்ஸ்க்ளூசிவ் மோஸ்ட் ஃபேமஸ் NEET 2027 ரிப்பீட்டர் பேட்ச் கம்மிங் June 4th ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். அதுக்கு நம்ம உங்களோட +2 மார்க் பேஸ் பண்ணி நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அப் டு 100% பியூர் ஃப்ளாட் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு NEET கோச்சிங் ஃபீஸில் மட்டும் இல்லை, உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ், இன்கேஸ் நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ்லேயும் அப்ளிகபிள் ஆகுது. இதில் வந்து இன்க்ளூடிங் போர்டிங், லாட்ஜிங், அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட், அகாமடேஷன், புக் மெட்டீரியல்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 27 குவாலிஃபைட் ஸ்டடி புக் மெட்டீரியல்ஸ், NEET கோச்சிங் கிளாஸஸ் எல்லாமே இதில் இன்க்ளூடாக இருக்கும். இன்க்ளூடிங் டெய்லி டெஸ்ட், ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் எல்லாமே இந்த ஸ்காலர்ஷிப்பில் இன்க்ளூடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு உங்கள் +2 மார்க் பேஸ் பண்ணி, எக்ஸ்பெஷலி உங்களுக்கு +2 மார்க் டோட்டலி 600 மார்க்ஸ். இந்த 600 மார்க்ஸில் நம்ம மெயினாக 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது மெயினாக 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். மெயினாக ஃபஸ்ட்டு மேத்மெட்டிக்ஸ், 2வது ஃபிசிக்ஸ், 3வது கெமிஸ்ட்ரி. இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு ஈச் சப்ஜெக்ட் 100 மார்க்ஸ் இருக்குது, 300 மார்க்ஸ் இருக்குது. இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் டோட்டலாக நம்ம 300 மார்க் எடுத்துக்கிட்டு இதில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு என்கரேஜ் பண்ண விதமாக NEET 2027 அவங்க எய்மாக இருந்தால் அவங்க எய்முக்கு கோலுக்கு சப்போர்ட் பண்ணும் வகையில் நம்ம நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இந்த ஸ்காலர்ஷிப்பை நமக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்காலர்ஷிப் முன்னே சொன்ன மாதிரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க் இருக்குது உங்களுக்கு +2 ஸ்டேட் போர்டில். அதுலேருந்து நம்ம 100 மார்க், 300 மார்க்கில், ஸோ அவுட் ஆஃப் 300 மூணுலேயுமே சென்டம் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம 100% நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ரிப்பீட்டர் கோச்சிங் ஃபீஸ், NEET கோச்சிங் ஃபீஸ், அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் 100% ஃப்ரீயாக கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட் ஃபீஸும் 100% ஃப்ரீயாக கொடுக்குறோம். மீன் 100% ஸ்காலர்ஷிப். நம்ம ரிப்பீட்டர் கோச்சிங் ஃபீஸ் பர் இயருக்கு வந்து 1,64,500 கோச்சிங் ஃபீஸ். அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் மந்த்லி 15,000. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த 3லேயும் 100 சென்டம் எடுத்த மாணவர்களுக்கு அவங்களோட எஃபர்ட்ஸை ரெகனைஸ் பண்ணுற விதமாக இந்த ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு அவுட் ஆஃப் 300 ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுல் 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கிடைக்கிருக்கு. அதுவே உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்மெட்டிக்ஸ் இந்த 3ஓட டோட்டல் நீங்கள் 298 to 299 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கோச்சிங் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸில் 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுவே உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்மெட்டிக்ஸில் 294 to 297 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 290 to 293 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 70% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 290 to 291 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 60% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 285 to 289 பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கோச்சிங் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸில் 50% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இஃப் யூ ஸ்கோர் ஆல் புட் டுகெதர் 3 சப்ஜெக்ட்ஸ் 280 to 284னா உங்களுக்கு 25% ஸ்காலர்ஷிப்பும், 276 to 279 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். புட் டுகெதர் பிலோ 275 கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்பைரோவில் கம்மிங் May 16 சாட்டர்டே அன்னைக்கு SNATன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், NEET 2027 எக்ஸாமுக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் இதில் வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வரலனாலும் அந்த எக்ஸாம் எழுதி அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அப் டு 90% வரைக்கும் நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் போத் NEET ரிப்பீட்டட் கோச்சிங் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸில் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நீங்கள் கேட்கலாம், NEET எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தானே, ஏன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்மெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்கன்ட்டு. பயாலஜி கண்டிப்பாக நீங்கள் +1 +2 ரொம்ப நல்லாவே படிச்சிருப்பீங்க. இவங்க NEET எக்ஸாமில் பயாலஜி 360 மார்க்காக இருந்தாலும் மெயினாக ஸ்கோர் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில். ஃபிசிக்ஸில் ஃபுல்லாகவே மோர் அபவுட் ஃபிசிக்ஸுங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் மேத்தமெட்டிக்ஸ். அதில் 10% தான் கான்செப்ட், 90% மேக்ஸ், அல்ஜிப்ரா, வெக்டர், ட்ரையாங்கிள், ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரி கான்செப்டை
நல்லா தெரிஞ்சாவே ஃபிசிக்ஸ் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் போக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே மேத்மெட்டிக்ஸ் தான். அப்போ மேத்மெட்டிக்ஸ் நல்லா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க நீட்லேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் மேத்மெட்டிக்ஸ் மார்க்கை இந்த ஸ்காலர்ஷிப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் நாட் ஓன்லி உங்களோட என்டையர் 600 மார்க்ஸ் பயாலஜி இங்கிலீஷ் தமிழ் மார்க் பேஸ் பண்ணி இல்லை, ஒன்லி உங்களோட +2 மேத்மெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் பேஸ் பண்ணி ஸ்டேட் போர்ட் மெட்ரிக் மார்க்கை பேஸ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இதே மாதிரி சிபிஎஸ்சி ஐஜிஎஸ்சி ஐசிஎஸ்சி போர்டுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது நம்ம ஸ்பைரோவில். அதுக்கான டீட்டெயில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்மெட்டிக்ஸ் மார்க்ஸ் இந்த கிரைட்டீரியாக்குள்ளே வரலன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸ்பைரோவோட முன்னே சொன்ன மாதிரி ஸ்நாட் ஸ்பைரோ நீட் அச்சீவர்ஸ் டெஸ்ட் நீட் 2027 ரிப்பீட்டட் பேட்சுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கம்மிங் மே 16ஆம் தேதி காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்க இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் அட்டென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணியோ இல்லை இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைரோ நீட் 2026 ஒரு எக்ஸலண்டான இயராக இருந்துச்சு. படித்த மாணவர்களில் ஆல்மோஸ்ட் 50+% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் MBBS ப்ரைவேட் காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்தியாவோட கீ வந்துருச்சு. அதை செக் பண்ணுற வகையில் 650+ ஒரு 15+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 600+ஏ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருடம் ஸ்பைரோவில் ரிமார்க்கபிளாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புட் டுகெதர் we are expecting around 250+ ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் MBBS அண்ட் ப்ரைவேட் MBBS காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் போவாங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ அந்த வகையில் நீட் தான் உங்கள் எய்ம், MBBS தான் உங்களோட லாங் டைம் கோல். சின்ன வயசுலேருந்து நீங்கள் MBBS ஆகணும் அப்படிங்கிற எய்மோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பைரோவோட நீட் 2027 ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஒரு வரப்பிரசாதம். இந்த நீட் 2027 ரிப்பீட்டர் பேட்ச் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹைஜீனிக் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட்டோட நம்ம நாமக்கல்ல 16 ஏக்கர் அளவில் இருக்கக்கூடிய கேம்பஸில் லாஸ்ட் 10 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. இது 11th பேட்ச். இதுக்கான அட்மிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. உங்களுக்கு அட்மிஷன் பற்றி டீட்டெயில் வேணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பரை ரீச் பண்ணி அட்மிஷனுக்கான டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.